ஆடி அமாவாசை 2026 ஏன் இவ்வளவு சிறப்பு? கட்டாயம் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் மற்றும் கிடைக்கும் பலன்கள். வணக்கம் பக்தர்களே! தமிழ் மாதங்களில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த மாதங்களில் ஒன்று ஆடி மாதம். இந்த மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கும் பித்ருக்களின் அருளை பெறுவதற்கும் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நாள் இந்து சமயத்தில் மிகுந்த பக்தியுடன் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம், திதி, அன்னதானம், தான தர்மங்கள் போன்றவற்றை செய்வதால் குடும்பத்தில் உள்ள பல தடைகள் நீங்கி பித்ரு அருள் கிடைக்கும் என்பது ஐதீக நம்பிக்கை. ஆடி அமாவாசை ஏன் சிறப்பு? அமாவாசை என்பது சந்திரன் முழுமையாக மறையும் நாள். இந்த நாள் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. அதிலும் ஆடி மாத அமாவாசை சூரியன் தட்சிணாயன பயணத்தில் இருக்கும் காலத்தில் வருவதால் பித்ரு வழிபாட்டிற்கு மிகவும் உயர்ந்த நாளாக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் சந்ததியினரின் நலனுக்கும் மிக முக்கியமானதாக நம் பாரம்பரியம் கருதுகிறது. அதனால் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் சிறப்பு பலன் தரும் என நம்பப்படுகிறது. அதிகாலையில் செய்ய வேண்டியவை: ஆடி அமாவாசை அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராட வேண்டும். முடிந்தால் ஆறு, குளம், கடல் அல்லது புனித நீர்நிலைகளில் நீராடலாம். அது இயலாதவர்கள் வீட்டிலேயே குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து இறைவனை வழிபடலாம். வீட்டில் விளக்கேற்றி விநாயகர், குலதெய்வம், சிவபெருமான், மகாவிஷ்ணு ஆகியோருக்கு பூஜை செய்து முன்னோர்களின் பெயர்களை நினைத்து மனமார பிரார்த்தனை செய்ய வேண்டும். தர்ப்பணம் மற்றும் திதியின் முக்கியத்துவம்: ஆடி அமாவாசையின் மிக முக்கியமான வழிபாடு தர்ப்பணமாகும். எள், தர்ப்பை மற்றும் தண்ணீரை கொண்டு வேத முறைப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யப்படுகிறது. இது இயன்றவரை வேதமறிந்த புரோகிதரின் வழிகாட்டுதலுடன் செய்யப்படுவது நல்லது. தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் முன்னோர்களின் படத்திற்கு மலர் வைத்து தீபம் ஏற்றி அவர்களின் நினைவாக ஏழைகளுக்கு உணவு வழங்கலாம். உண்மையான நன்றியுணர்வே இந்த வழிபாட்டின் மையமாகும். தானம் செய்வதன் மகிமை: ஆடி அமாவாசை அன்று செய்யப்படும் தானங்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. அன்னதானம், ஆடை தானம், குடிநீர் தானம், தானிய தானம், கல்வி உதவி போன்றவை மிகவும் புண்ணியமானவை என்று கருதப்படுகின்றன. பசு, நாய், காகம், பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களுக்கு உணவு வழங்குவதும் முன்னோர் வழிபாட்டின் ஒரு பகுதியாக பலர் கடைபிடிக்கின்றனர். கோவில் வழிபாடு: இந்த நாளில் சிவன் கோவில், பெருமாள் கோவில், குலதெய்வ ஆலயம் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லதாக கருதப்படுகிறது. பலர் புனித நதிக்கரைகள் மற்றும் கடற்கரைகளில் தர்ப்பணம் செய்து பின்னர் கோவில் தரிசனம் செய்கின்றனர். விரதம் இருப்பது எப்படி? பலர் ஆடி அமாவாசை அன்று விரதம் இருந்து இறைவனை வழிபடுகின்றனர். சிலர் பழம், பால் மட்டும் அருந்துவர். சிலர் ஒருவேளை சைவ உணவு மட்டுமே உண்ணுவர். விரதத்தின் நோக்கம் உடலை விட மனதை இறை நினைவில் நிலைநிறுத்துவதாகும். தவிர்க்க வேண்டியவை: இந்த நாளில் அசைவ உணவு, மது, புகையிலை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பொய் பேசுதல், கோபப்படுதல், பிறரை அவமதித்தல் போன்றவற்றை விலக்கி அமைதியான மனநிலையுடன் இருக்க வேண்டும். ஆடி அமாவாசையால் கிடைக்கும் நன்மைகள்: ஆடி அமாவாசை வழிபாட்டின் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி ஏற்படும், பித்ருதோஷம் குறைய வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். திருமணத் தடை, குழந்தை பேறு தடை, தொழில் முன்னேற்றம், கல்வி வெற்றி, பொருளாதார வளம், ஆரோக்கியம் போன்றவற்றிற்காகவும் இந்த நாளில் பலர் இறைவனை வேண்டுகின்றனர். ஆன்மீக பாடம்: ஆடி அமாவாசை நமக்கு சொல்லித்தரும் மிகப்பெரிய பாடம் நன்றியுணர்வு ஆகும். நம்மை உருவாக்கிய முன்னோர்களை நினைவு கூர்வதும் அவர்களின் தியாகங்களை மதிப்பதும் நமது கடமையாகும். அவர்களின் ஆசீர்வாதம் நமது வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டும் சக்தியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளை அனுசரிக்கிறோம். நிறைவுரை: அன்பார்ந்த பக்தர்களே, ஆடி அமாவாசை என்பது வெறும் சடங்கு நாள் மட்டுமல்ல. அது முன்னோர்களை நினைத்து நன்றியுணர்வை வெளிப்படுத்தும்
ஆன்மீக திருநாள். இந்த நாளில் பக்தியுடன் வழிபட்டு, தர்ப்பணம் செய்து, தான தர்மங்களில் ஈடுபட்டு, குடும்பத்தின் நலன், ஆரோக்கியம், அமைதி மற்றும் வளம் வேண்டி பிரார்த்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், இந்த வீடியோவை விரும்புங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்பு மணியையும் அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம்.